எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரெட்மி நோட் 9 ஒரு புது மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏப்ரல் 30 லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வீடியோவை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிருந்தேன். அதில் ஒரு நண்பர் எனக்கு வந்து தண்டாயுதபாணின்ற ஒரு நண்பர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து நல்லா ஃபுல் டீட்டெயிலாக போடுங்க பிரதர் அப்படின்னு போட்டிருந்தார். கண்டிப்பாக லான்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த நோட் 9 ப்ரோ நோட் 9ஓட ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து Realme 6 Pro அப்படின்ற ஒரு மொபைலை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அந்த மொபைல் அந்த ரேட்டுக்கு ஒர்த்தானதா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம சேனலில் தமிழ் டெக் எனின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள், அதுக்கு நான் பதில் அளிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Realme 6 Pro அது ஃபஸ்ட் டைம் வந்து Realme 6 Proன்ற மொபைலுக்கு முன்னாடி ரெட்மியில் வந்து அதுக்கப்புறம் வந்து Redmi Note 9 Pro Max லான்ச் பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து Realme 6 Pro தான் லான்ச் பண்ணாங்க. அந்த Realme 6 Pro வந்து அந்த மொபைல் பார்த்திங்கன்னா வந்து Gorilla Glass 5ஆல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. சைட் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. டைப்-சி கேபிள் தான். ஐபிஎஸ் டிஸ்பிளே, நல்ல ஒரு பஞ்சியான ஒரு கலர், சூப்பர் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க Realme 6 Proவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மொபைலில் வந்து Gorilla Glass 5 ஃப்ரண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அதனுடைய பில்டுன்னு பார்த்தா இந்த மொபைலோட பில்டு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பில்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கேமரா செக்ஷனில் பார்த்தா அது குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க பேக்கில். ஃப்ரண்டில் பார்த்தோன்னா பஞ்சுவல் 12 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தா 64 மெகா பிக்சல் ஒன்றும், 12 மெகா பிக்சல் வந்து டெலிபோட்டோ ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மைக்ரோ லென்ஸில் கொடுத்துருக்காங்க. 4 கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. 64 மெகா பிக்சல் சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்கவான கேமரா, அற்புதமாக இருக்குது. சென்சார்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து 12 பஞ்சுவல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் பார்த்திங்கன்னா 16+8 அப்படின்ற ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிளில் வந்து 16 எம்பியும், அல்ட்ரா வைடில் 8 எம்பியும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எம்பி வந்து ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் அதே 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேமரா தான் ஃப்ரண்ட் கேமரா. சோனியோட சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அற்புதமான கேமரா. இதில் பார்த்திங்கன்னா வந்து 64 மெகா பிக்சல் கேமராவில் வந்து 20x ஜூம் வரைக்கும் வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மொபைல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 40,000 தான் 20x ஜூம்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 17-18 வந்து 20x ஜூம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜூம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 இல்லைன்னா ஒரு 10 வரைக்கும் தான் நம்ம ஜூம் பண்ண முடியும். 20x ஜூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங்கில் இருக்கிறத நம்ம கிட்டக்க எடுத்து பார்க்கலாம், ரொம்ப கிட்ட பார்க்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் 4300 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜரால் நம்ம சார்ஜ் பண்ணால் வந்து 57 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அந்த சார்ஜரால் நம்ம சார்ஜ் பண்ணால் 57 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும். இதில் வந்து யூஸ் பண்ணுற ப்ராசஸர் பார்த்திங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 720Gன்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேமிங் ப்ராசஸர் தான். இதுவும் கேமிங் ப்ராசஸர் தான். 8 நானோமீட்டரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர். கேம் ஆடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மொபைலு, பக்காவான ஒரு மொபைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் Dolby Atmos சவுண்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மியில் வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கல. Dolby Atmos சவுண்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அற்புதமான சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. அந்த தியேட்டரில் ஒரு படம் பார்க்குற ஒரு எஃபெக்ட் அந்த Realme மொபைலில் உங்களுக்கு அந்த Realme 6 Proன்ற மொபைலில் இருக்கும். அதில் டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்துக்கு வந்து 90 GHz ரிஃப்ரெஷ் ரேட்டில் உள்ள டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அந்த டிஸ்பிளே இருக்கும். அதில் வந்து Android 10 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. Realme U1 வந்து ஓப்போவோட OS தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி Realme UIன்னு ஒரு ஆப்ஷனில் கொடுத்து அதை சாஃப்ட்வேரை கொடுத்துருக்காங்க. Realme U1 ஓப்போ கலர் OSோட இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு OS தான். நல்லாயிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. 17,000க்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி விற்றுட்டு இருந்தாங்க. 6GB RAM 64GB இன்டர்னல் மெமரியோடு விற்றுட்டு இருந்தாங்க.
இன்றைக்கி ரேட்டு பார்த்தா 18,000 ரேட்டு ஜாஸ்தி. இப்போ ரேட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு 20,000க்குள்ளே ஒரு நல்ல ஒரு கேமிங் ஒரு ப்ராசஸர் எல்லாமே உள்ள ஒரு மொபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் நீங்கள் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில அட்வான்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதில் 5000 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 4300 தான் கொடுத்துருக்காங்க. பேட்ரி வைஸாக இதுவும் நல்லா தான் இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் 6 GHz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க, இல்லை 90 GHz கொடுத்துருக்காங்க. அதில் டல்பி அட்மாஸ் சவுண்டு ரியல்மியில் கொடுத்துருக்காங்க. ரெட்மியில் டல்பி அட்மாஸ் சவுண்டு கிடையாது. அது மாதிரி அந்த சார்ஜிங் ஸ்பீடு பார்த்தா 57 நிமிஷத்தில் சார்ஜ் ஃபுல்லாகிடும். அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கும். மற்றபடி இந்த மொபைலுக்கும் அந்த மொபைலுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டும் சேம் மொபைல் தான். ப்ராசஸரில் பார்த்திங்கன்னா Adreno 618 கொடுத்துருக்காங்க. நல்லா பவர்ஃபுல்லான ஒரு CPU கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பீடாக கேமிங் ஸ்மூத்தாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஊக் சார்ஜர் 4.0 கொடுத்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம், 1 ஹவருக்குள்ளே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு அற்புதமான மொபைல். ஒரு 18,000 20,000க்குள்ளே ஒரு நல்ல மொபைல் வாங்கினா Realme 6 Pro தாராளமாக வாங்கலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. பேட்ரி ஒரு ஆவரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹை லெவலில் கிடைக்கலனாலும் ஒரு ஆவரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங் ஸ்மூத் நல்லா 90 GHz ரிஃப்ரெஷ் கொடுத்துறதால நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மொபைலை பற்றி உங்களுக்கு என்ன இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடிக்கடி டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. நான் டெய்லியும் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.